இப்போ எங்கள் எல்லோரும் வந்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, பாரியா இவன் நம்மளெல்லாம் விட்டுட்டு மற்றவங்க எல்லாருக்கும் பொன்னாடை போத்திருக்கிறான், வரவேற்பு கொடுத்துருக்குறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக உங்களை எல்லாத்தையும் நான் முதல்ல வரவேற்கிறதுக்கு வாயில் வாங்க வாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிவிட்டு உங்களை வரவேற்கலான்ற ஐடியாவில் இருக்கிறேன். அதாவது ஒரு நாட்டு அரசனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. சந்தேகம் இல்லை, ஒரு ஆசை. ஒரே ஒரு பொருள் எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும், அமைதி தரக்கூடியதாக இருக்கணும், அன்பு தரக்கூடியதாக, அமைதி தரக்கூடியதாக இருக்கணும். அப்படி ஒரு பொருள். அப்படி கொண்டு வர்றவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா வழங்குறதா அறிவிச்சிட்டான். தண்டோரா போட்டாச்சு. அந்த அந்த பொருள் பார்த்த உடனே எவ்வளவு டென்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கவலையாக இருந்தாலும் சரி, அது எல்லாம் மறந்து போயிடணும். அப்படி ஒரு பொருள் கொண்டு வரவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசுன்னு அறிவிச்சிட்டான். உலக நாட்டு மக்கள் பூராமே கொண்டு வந்து கூட்டிட்டாங்க. அந்த ஒரு டேட்டு சொல்லிட்டாங்க. அரசன் வந்தார். ஃபஸ்ட்டு அழகான ஒரு தங்க சிலை மாதிரி ஒரு பொண்ணு, அழகுன்னா அழகு, உலக அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு பொண்ணை கொண்டு வந்தான். அரசர் பார்த்தாரு, ஆகா சூப்பர், ரொம்ப அழகு அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் பரிசு கொடுக்க போறாருன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் அவர் கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு கேட்டால், நான் கண்ணில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கு, ஆனால் கண் தெரியாதவன் பார்க்க முடியாது அந்த அழகை அப்படின்னா. அதை அவாய்ட் பண்ணிட்டு திரும்ப போறாரு. போகும்போது ஒரு இசை, இனிமையான இசை, அந்த உலக இதயத்தை மயக்கக்கூடிய ஒரு இசை கேட்குது. ஸோ இது நல்லா இருக்கே அப்படின்னாரு. அங்கேயும் அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. காரணம், காது இல்லாதவன் கேட்க முடியாது அப்படின்னு. ஸோ அதையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. பல வகையான பதார்த்தங்கள், இனிப்பு, ஸ்வீட்டுனால எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. அதை சாப்பிட்டு பார்க்குறாரு. எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பார்க்குறாங்க. அதில் பல வெரைட்டியான இனிப்புகள். அப்போ அதையும் அவாய்ட் பண்ணுறாரு. என்ன காரணம் அப்படின்னா, சுகர் வந்திருக்கிற இனிப்பு சாப்பிட முடியாது. ஸோ அதுவும் வேணான்னு வெறுத்துட்டார். இப்படி காலையில் இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அந்த கூட்டத்துக்குள்ள, ஆனால் மக்கள் திரண்டு கூடி நின்றுட்டாங்க. எதுவுமே அவருடைய அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய அளவில் எந்த பொருளும் இல்லை. அந்த கூட்டத்தில் ஒரு விவசாயி, சாதாரண ஒரு விவசாயி, ஒரு மண்ணினால ஒரு சிலையை செஞ்சு கொண்டு வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே முண்டி அடித்து போக முடியாமல் ஒரு அவுட்டில் ஒரு ஓரமாக அந்த சிலையை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறான். அப்போ அந்த கூட்டத்து மக்கள் பூரா கேட்குறாங்க, டேய் எல்லாத்தையும் எவ்வளவோ கொண்டு வந்தால் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, ஒரு மண் சிலையை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கியே என்னடா? இல்லைப்பா வரட்டும் பார்க்கட்டும் அப்படின்னு உட்காந்து. அப்போ அரசன் ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி எதுவுமே அமையலையேன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வர்றார். ரிட்டன் வீட்டுக்கு வர்றார். சாயந்தரம் 5 மணி 6 மணி ஆக போகுது, ப்ரோக்ராம் முடிய போகுது. அப்படி வரும்போது அந்த மண் பொம்மையை பார்க்குறாரு. அந்த மண் பொம்மை என்ன பொம்மைன்னா, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி கொண்டிருக்கிறாள். அதுதான் அந்த மண் பொம்மை, அந்த விவசாயி கொண்டு வந்த மண் பொம்மை. அதை பார்த்த உடனே அப்படியே அவருக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி ஆகுது. அந்த பொம்மையை போய் கையில் எடுக்கிறாரு. உலகத்திலேயே சிறந்தது அன்பு, அதுவும் தாய் அன்பு. இந்த அன்புங்கிற வார்த்தையை கேட்டாலே எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும். இந்த அன்பை கொடுத்து பாருங்க, எல்லாருக்கும் அமைதி கிடைக்கும். இந்த அன்பை வாங்கி பாருங்க, எல்லாருக்குமே அமைதி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்றாரு. ஆக தாய் அன்புக்கு ஈடு இணையானது எதுவுமே இல்லைங்க உலகத்தில். நீ கோடி கோடியா சம்பாரி, பணம் வை, எல்லாமே சுகர் இருந்தால் என்ன செய்ய போறாங்க? பிரயோஜனமே இல்லையே. அப்படி என்னை இந்த நிலைமைக்கு உயர்வதற்கு காரணமாக இருந்த தாய் அன்பு கொண்ட என் உடன் பிறக்காத என்னோட அண்ணன் பேச்சியம்மன் KS சுப்புராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக என்னை சுற்றி பல கோடி இருக்குங்க. சும்மா சொல்லல, உண்மையா சொல்றேன். என்னை சுற்றி பல கோடிக்கணக்கான பணங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. ஆனால் என்கிட்ட பணம் இல்லை. ஆனால் படம் எடுக்கணும், படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணணும். நான் எங்கெங்கேயும் அலையிறேன், என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் ஆகலை.
சரி கையில் இருக்கிறத வச்சு ஆரம்பம். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் என்போம் என்பது இழுக்கு என்ன மாதிரி ஆரம்பிச்சிட்டேன். என்கிட்ட கையில் இருந்ததே கம்மி தான், ஒரு படத்தை முடிக்க முடியாது. ஆரம்பிச்சிட்டேன். அப்படி ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது எனக்கு கவலையே படாதீங்க நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு கை கொடுக்க வந்தார் எனது அரிய நண்பர், இந்த படத்தின் ஃபைனான்சியர் திரு குண்டுமணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த கைதட்டல் தான் எங்களை மாதிரி கலைஞர்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காகவே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பொழுது இந்த பாடல்களை பற்றி திரு கருப்பையா அவர்கள் தங்களுடைய கருத்தை இங்கு பதிவு செய்வார். திரு கருப்பையா அவர்கள், தலைவர், முடிவீரன்பட்டினம், மேடைக்கு வரவும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த கிராமத்தை தேர்ந்தெடுத்த டைரக்டர் கஜேந்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. அதுபோல் இந்த பாட்டுகள் கேட்கும்போது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அது வெற்றி பெற இந்த எல்லாமல்ல பாலசுப்ரமணியன் அருள்பால் கேட்டு இங்கே வந்திருக்கும் அநேக கிராமத்து மக்களுக்கும் இந்த படத்தை போய் தியேட்டரில் போய் பார்த்து மகிழவும் வாழ்த்துக்கள். முகமது ரைசுதீன் அவர்கள், எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர், அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம். அதாவது நம்ம தயாரிப்பாளர் என்ன சொன்னாங்கன்னா, பொதுவாக ஒரு திரைப்பட பாடல் ஒரு பெரிய திரையரங்குகள்லையோ அல்லது ஒரு பெரிய மஹால்லையோ அல்லது ஒரு அரங்கத்திலையோ எடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க, அதை லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆனால் இப்போ இந்த படத்தினுடைய பாடல் காட்சிகள் நம்ம கிராமத்தில், அதாவது நம்ம எழில் குஞ்சும் கடற்கரை கிராமத்தில் அவங்கள அதை வெளியீடு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மேலும் இந்த பாடல் காட்சிகள் நம்ம ஹீரோயின் ரொம்ப பண்ணியிருந்தாங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம ஹீரோயினும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ நம்ம டைரக்டர் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னால் நம்ம மக்களை பற்றி சொன்னாங்க, நம்ம மக்களுடைய அன்பு, நம்ம மக்களுடைய பாசம் எல்லாத்தையும் தெளிவாக சொன்னாங்க. அது மாதிரி இந்த படம் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி தலைவர் அவர்களே. இப்போ எல்லாரும் பாட்டு கேட்டீங்கல்ல, இந்த கூட்டத்தில் இருக்கிற முடிவீரன்பட்டினத்தை சேர்ந்த தாய்மார் சகோதரிகள் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை இங்கே சொல்லணும்னு நான் ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு வாங்க, வாங்க மேடைக்கு வாங்க. இல்லை மைக்கை நாங்கள் கொண்டு வரவா? யாராவது வாங்க. இந்த பாட்டு, அதாவது படத்துக்கு ஒரு அதாவது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி பாட்டை போட்டுருக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த பாட்டவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறேன். மக்கள் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் 4 சோத்துக்குள்ளே தான் போட்டுக்கிட்டு இருப்போம், நாங்களாக தான் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் தான், உங்களுக்கு தான் காட்டியிருக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதனால் உங்களுடைய கருத்து என்னன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள். இல்லை மைக்கை வேணால் அங்கே கொண்டு வர சொல்கிறேன், அங்கேயே வச்சு சொல்லிடுறீங்களா? வாங்கம்மா வாங்க, சகோதரிகள் யாராவது வாங்க, சும்மா 2-3 ஊரோட வாங்க, ஒரு ஆள் இல்லை 2-3 ஊரோட வாங்க, எல்லோரும் வாங்க, மொத்தமாக வாங்க, எந்திரிச்சு வாங்க. இல்லை உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்கள், அவ்வளோதான். நல்லா இருந்ததா நல்லா இல்லையா அதை சொல்லுங்கள். வாங்க சார். கார்ட்லெஸ் மைக் இருக்கா? கார்ட்லெஸ் மைக் இருக்கா? எடுங்க சார். வாங்க வாங்கம்மா, சும்மா எல்லாரும் வாங்க, 4-5 பேர் வாங்க. பார்த்தீங்கல்ல எப்படி இருக்கு, நல்லா இருக்கு இல்லை நல்லா இல்லை அதை சொல்லுங்க, அவ்வளோதான். பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? எல்லாருக்கும் வணக்கம். எங்க ஊரு சூப்பர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டு. 4 பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. நன்றி. அடுத்த மாட்டை கொடுங்க சார். இந்த ஊருக்கு கொண்டு வந்ததே எங்களுக்கு ரொம்ப 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 பவுசி பெருமையா இருக்கிறது. இந்த பாட்டு ஃபஸ்ட்டா வரும். இந்த முருகன் புண்ணியத்துல பயப்படாதீங்க, நல்லபடியா வரும். நல்லபடியா போயிட்டு நல்லபடியா எங்களுக்கு வெற்றிகரமா சொல்லணும். செலெக்ஷனான பேசுமா கேக்குது. மைக் ஆன் பண்ணி கொடுங்க, ஒன்றும் பதட்டப்படாதீங்க. சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு நேரம் வச்சு பேசுங்க, மைக்கு நேரம் வச்சு பேசுமா. ஏப்பா மைக் என்னாச்சு? அது நல்ல கருத்து சொல்லுது அந்த பொண்ணு, அந்த பிள்ளை சொல்லுது சகோதரி, அது நல்லா எந்திரிச்சு கூட சொல்லுமா. ஸ்க்ரீன்ல காட்டின 4 பாட்டுமே சூப்பரா இருந்துச்சு. அது லவ் சாங்காக இருந்தாலும் சரி, அந்த ஹெட்டிங்கு தெரிஞ்ச காதலிங்க அந்த பாட்டு நல்லா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு.
ஆனால் எங்கள் ஊரில் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து படம் எடுக்கிறது. இந்த மாதிரி நிறைய படம் வரணும், நல்லா வெற்றியாகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நீங்க ரசிங்களா? எப்படி இருந்துச்சு? பாட்டு சூப்பரா இருந்துச்சு. எத்தனை பாட்டு சூப்பரா இருந்துச்சு? 4 பாட்டு சூப்பரா இருந்துச்சா? சூப்பர். பாட்டு வந்து டான்ஸ் ஆடுவீங்களே? சரி, இப்போ பாட்டு போட சொல்லுவோம் இன்னொரு தடவை. ஒரு பாட்டு பாட சொல்லுமா? நானும் உங்களோட சேர்ந்து ஆடுவேன். எல்லாரும் மேடைக்கு வரீங்களா? வரீங்களா? நானும் வரேன். வா இந்த பேசு. நல்லா இருந்துச்சா பாட்டு? பாட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. டான்ஸ் ஆடலாமா? நீங்க வாங்க, நானும் கூட வர்றேன். சரி.